அவர்களுடைய சிறப்பு இயல்புகளை முதலில் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் நபிமார்கள் என்றால் யார், அவர்களுக்கும் இறைவனுக்கும் மத்தியில் உள்ள உறவு என்ன என்பன போன்ற செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். நேற்றைய தினம் நபிமார்கள் என்ற இறைவனால் அனுப்பப்படக்கூடியவர்கள் மக்கள் நம்புவதற்கு ஏற்ற அற்புதங்களுடன் சான்றுகளுடன் அனுப்பப்பட்டார்கள். ஒரு அற்புதமும் வழங்கப்படாமல் நபிமார்களை இறைவன் அனுப்புவதில்லை என்பதை நேற்றைய தினம் பார்த்தோம். இந்த அற்புதங்களை பொறுத்தவரை இன்னொரு விஷயத்தையும் நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அற்புதங்கள் என்றால் நபிமார்களுக்கு எப்படி அற்புதங்கள் நிகழ்கிறதோ, தீய சக்திகளுக்கும் சாதாரண மனிதர்களுக்கும் கூட சில நேரங்களில் அற்புதங்கள் நிகழ்வதுண்டு. இது நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த அற்புதத்தை வைத்துக் கொண்டு உடனே இறை தூதர்னு சொல்லிட முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் மூசா நபியுடைய காலத்திலே சாமுரின்னு ஒருத்தர் இருந்தான். மூசா நபியுடைய சமுதாயத்தில் அவன் ஒரு காளை மாட்டை தங்கத்துல உருவாக்கி, தங்கத்தால் காளை மாட்டை செஞ்சு சிற்பம் செஞ்சு அதுல கொஞ்சம் மண்ணெல்லி போடுறான். உடனே அது சத்தம் போட்டுச்சு, நல்லா சொல்லி காட்டுறான். அந்த காளை மாடு என்ன செய்யுதுன்னா சத்தம் போட்டது. அவனை பிடிச்சி மூசா நபி விசாரிக்கிறாங்க, என்னப்பா இது, ஏன் இந்த மாதிரி மக்களை கெடுத்துட்ட அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் பதில் சொல்றான், நீங்கள் தூர் சீனா மலைக்கு போன பிறகு இந்த தூதருடைய காலடி மண்ணை, உங்களுடைய காலடி மண்ணை கொஞ்சம் எடுத்து அதை நான் அது மேல போட்டு பார்த்தேன். அப்படியே மனசுல தோன்றியது. உடனே அது சத்தம் போட்டுருச்சு, நான் இதான் இறைவன் சொல்லி மக்களை ஏமாத்திட்டேன் அப்படின்னு அவன் சொன்னான். இது திருமறை குர்ஆன்ல 20வது அத்தியாயத்துல 87, 88, 89 ஆகிய வசனங்களில் பார்க்கலாம். அதே 20வது அத்தியாயத்துல 95, 96, 97 ஆகிய வசனங்களில் இதை பார்க்கலாம். 7வது அத்தியாயத்துல 148வது வசனத்தில் இதை பார்க்கலாம். அப்ப இறைவன், அதாவது ஒரு காளை மாட்டை சிற்பம் செய்து இதுதான் கடவுள் என்று அந்த மக்களை நம்ப வைப்பதற்காக வேண்டி கொஞ்சம் மண்ணெல்லியம் போடுறான். உடனே அதுல இருந்து ஒரு சத்தம் வருது. இந்த மாதிரி ஒரு அதிசயத்தை நம்ம கண்ணு முன்னாடி செஞ்சு காட்டின உடனே நாம என்ன பண்ணிடக்கூடாதுன்னு கேட்டா, மயங்கிடக்கூடாது, ஏமாந்துடக்கூடாது. இது மாதிரி ஒருத்தர் செஞ்சு நான் இறை தூதர்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட நேரத்தில் இது எப்படி அணுகணும் என்று சொன்னால், அதையும் அந்த சாமுரியுடைய வரலாற்றில் இருந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லி தர்றான். இவன் எந்த காளமாட்டை இறைவனுடைய அற்புதம் என்று சொல்லி இந்த காளை மாட்டுக்குள்ளதான் இறைவன் இருக்கிறான் என்று சொல்லி ஏமாத்தினானோ, அந்த காளமாட்டை என்ன செய்யறாரு மூசா நபி, இதானப்பா நீ கடவுள்னு சொன்ன, இது இப்ப நான் என்ன பண்றேன் பார், இந்த காளமாட்டை இப்ப என்ன பண்றேன் பார் என்று சொல்லி அதை தீயில போட்டு பொசுக்கி எரிச்சு சாம்பலாக்கி தங்கத்தைய அப்புறமேக்கு கடல்ல கரைச்சிடுற அப்படின்னு மூசா நபி சொல்லி அதை செஞ்சு காட்டினாங்க. அப்ப இறைவனுடைய அற்புதம் என்று ஒன்று வறுமையானால் அதை மனிதர்களால் அழிக்க முடியாம இருக்கணும். நமக்கு ஒரு அற்புதம் செஞ்சு காட்டுற மாதிரி தெரியும், அப்படி அற்புதம் கொண்டாத அப்படின்னு போட்டு என்ன செய்யணும், அதை சாதாரண ஒரு பொருளை யூஸ் பண்ற மாதிரி யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு சொன்னா தெரிஞ்சு போயிடும். இப்ப மூசா நபி கைத்தடியை பாம்பாக்குனாங்க. அதை ஒருத்தர் பிடிச்சி இது பாம்பு தானே பால் வெட்டுறேன்னு சொல்லி ஒருத்தர் வெட்ட முடியுமானா முடியாது. இறைவனாக ஒரு அற்புதமா கொடுத்தார்களை கொடுக்கப்படுமையானால் அதை அழித்திட முடியாது. அது இறை அற்புதத்துக்குரிய ஒரு சான்று. அப்படி அழித்து விட்டார்களே ஆனால் உடனே அவர்கள் அழிக்கப்பட்டு போய்விடுவார்கள். சாலிஹ் நபியுடைய ஒட்டகம் உங்களுக்கு தெரியும். அவருக்கு ஒரு அதிசயமான முறையில ஒரு ஒட்டகத்தை அல்லாஹ் கொடுத்தான். அதை வேண்டும் என்று அவர்கள் அறுத்தார்கள். அறுத்த உடனே அந்த சமுதாயத்தை அழிச்சு விட்டான். அப்ப இறைவனுடைய அற்புதமாக இருந்தால் அந்த அற்புதத்தை மனிதர்கள் அதை அழிச்சிட முடியாது. அழித்து விட்டார்களேயானால் உடனே அவர்களுக்கு அழிவு வந்துடும். ரெண்டுல ஒரு ரிசல்ட் நடக்கும். இந்த மாதிரியான குரலை வித்த தந்திரம், மந்திரம், மாயம் இதுகள்லாம் இருக்குமையானால் திடீர்னு ஒரு நேரம் இல்லாட்டி ஒரு நேரம் ஒரு அதிசயமா ஒண்ணு தோன்றும். அதை வச்சுக்கிட்டு இவனுக்கு என்னமோ சக்தி இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது, அவனுக்கு இது ஆற்றல் இருக்குன்னு நினைச்சிடக்கூடாது. இதை புரிந்து கொள்வதற்கு என்ன பார்க்கலாம்னு கேட்டா, இந்த 20, 95, 96, 97 வசனங்கள்ல அல்லாஹ் சொல்லி காட்டுறான், காலபமா ஹத்துபு யா சாமுரி, சாமுரியே உன்னுடைய விஷயம் என்ன என்று மூசா நபி கேட்டார். அவன் சொல்றான், பசுர்த்து விமாலம் எபுசுரு பிஹி, இவர்கள் காணாத ஒன்றை நான் கண்டேன். கபல்து கபுலத்தம் மின் நகரி ரசூல், தூதருடைய காலடி மண்ணில் ஒரு கைப்பிடி எடுத்தேன். நபல்துஹா, அதை அந்த காளை மாட்டின் மீது வீசினேன். கதாலிக்க சவ்வலத்திலி நப்சி, இப்படி என் மனசுல ஒரு எண்ணம் தோன்றியது, நான் செஞ்சேன் அப்படிங்கிறாரு.
அப்ப மூசா நபி என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அப்படியா ஒன்னுர் இலா இலாஹிக்க, நீ எதை கடவுள் என்று மக்கள்கிட்ட காட்டினாயோ அந்த கடவுளை பார். என்ன செய்ய போறேன்னு பார். லல்த அலைஹி ஆக்கிபா, எதை நீ வணங்கி கொண்டிருந்தாயோ, நீ இந்த காளை மாட்டை சத்தம் மூட வச்சாயோ, அதை என்ன செய்யறேன் பார்னு சொல்லிட்டு நுஹ்ரி கண்ணஹு, அதை நாம் தீயிட்டு பொசுக்கி சும்மல்ல நன்சி பண்ணஹு பில்லியமே நசபா, கடலில் எல்லா பகுதியிலும் தூவி விட்டுருவோம். அப்ப அது பொய்ன்னு உனக்கு விளங்கிக்கிறோங்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி ஒருத்தர் அதிசயமா ஒருத்தர் செஞ்சு காட்டுறாரு. ஒரு இப்படி கோழி முட்டையை காட்டுறாரு. இங்க கொண்டாட அந்த கோழி முட்டையை, சாதாரண கோழி முட்டையில போடுற ஆம்லெட் இந்த முட்டையில போட்டு காட்டுறேன். இப்ப என்ன சொல்றேன்னு கேட்கணும். அது என்ன அற்புதம்னு சொன்னா, அது மற்றவரை இல்லாத எக்ஸ்ட்ரா ஒரு பவர் இருக்கணும்ல. இப்படின்னு ஒரு கோழி முட்டை எடுத்து காட்டுறான். தந்திரத்துல உங்களை ஏமாத்துவான். இங்க கொண்டா அந்த கோழி முட்டைய, இது என்ன அற்புதமா, இது இதை உடைச்சு காட்டவா, குடிச்சு காட்டவா, ஆம்லெட் போட்டு காட்டவா, மிதிச்சு காட்டவா கீழே போட்டு என்று பாத்தீங்கன்னா தோல்வியாயிரும். அற்புதமாக இருந்தால் அப்படி செய்ய முடியாது. இறைவன் ஒன்றை அற்புதமா நமக்கு தந்திருந்தான்னு சொன்னா, ஒன்றை அற்புதமா நமக்கு தந்திருந்தான்னு சொன்னா அதை அழிக்கவோ ஒழிக்கவோ மற்ற பொருள்கள் மாதிரி பயன்படுத்தவோ முடியாது. அப்ப மூசா நபி அவர்கள் இந்த மாதிரி நேரத்தில் எப்படி வழிகாட்டி, எதுக்கு இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்றான்? மூசா நபியின் மூலமாக இப்படி வழிகாட்டுகளை ஏற்படுத்தி அந்த அற்புதம் போலி என்பதை அவர் மூலமா நிரூபித்து காட்டுகிறான். இதுதான் நம்ம அற்புதங்களை பற்றி எடுத்துக்கொள்ள வேண்டிய நிலைப்பாடு. அதே மாதிரி தஜ்ஜாலை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த காலத்துல வருவான், உலகம் அழியக்கூடிய காலத்துல ஒரு ஆளை என்ன செய்வான், கொண்டு விட்டு உசுராக்குவேன்னு சொல்லுவான். மறுபடியும் இன்னொருத்தர் கொள்றாங்க சொல்ல முடியாது, இன்னொருத்தரை கொள்ள முடியாது. ஒரே ஒரு சான்ஸ் அவனுக்கு இருக்கிறது. இரண்டாவது தடவை செய்வானான்னு கேட்ட செய்ய முடியாது. இது இந்த நபிமார்களுடைய அற்புதத்துக்கும் மற்றவர்களுடைய அற்புதத்துக்குள்ள இன்னொரு வேறுபாடு. ஒரு டைம் திடீர்னு நடந்துரும், திடீர்னு வந்துடும். இதை இன்னொரு செஞ்சு காட்டு, இன்னொரு செய்ய முடியாது. அதையும் எல்லாம் சொல்லி காட்டுறான். இவர்கள் அலம் யரவ் அன்னஹு லா யுகல்லிமுஹும், இவர்கள் எந்த காளை மாட்டை தெய்வம் என்று நினைத்தார்களோ அது இவர்களோடு பேசாது என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா? ஒலாலி எகதியும் சபீலா, எந்த ஒரு நேர்வழியும் காட்டாது என்பதை சிந்திக்க வேண்டாமான்னு சொல்லி அல்லாஹ் கேட்கிறான். அப்ப இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில ஏதோ மந்திர தந்திரங்களை காட்டி எதை எடுத்து ஒருத்தன் காட்டுறான்னு சொன்னா அவனை இறை தூதர் என்றோ அது இறைவனுடைய அற்புதம் என்றோ நம்ம நினைத்துக் கொள்ள கூடாது. அது ஒரு சாதாரணமா சில நேரங்கள் அதிசயத்தால நிகழ்த்தி காட்டுவான், யார் மூலமும் காட்டுவான், அவன் எதிர்பார்க்காம காட்டுவான். நம்ம இது இந்த சாதாரண மனிதர்கள், உங்களுக்கு எனக்கும் அது மாதிரி நடக்கும். தீராத ஒரு நோய் வந்துடும், மருத்துவர்கள்லாம் கைவிட்டுருவாங்க, குணமாயிரும். மருத்துவர்கள் தேராதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம பார்ப்போம், நம்மளுக்கே தெரியாம அந்த நோய் சுத்தமா கியூர் ஆகி சாதாரண ஒரு மனிதனா நிற்போம். இதெல்லாம் கூட அற்புதம் தான். இப்படியான அற்புதங்கள் உலகத்தில் அல்லாஹ் எல்லாரும் மூலமாக நிகழ்த்துவான். இது நல்லடியார் என்பதற்கு அத்தாட்சியும் கிடையாது. இதனால அவர் அவுலியான்னு சொல்ல முடியாது, இதனால அவர் மகான்னு சொல்ல முடியாது. மகா கெட்டவர்களுக்கு எல்லாம் நடத்துவான். இது நம்ம விளங்கிக் கொள்ளணும். ஒன்று ரெண்டு அற்புதங்கள் நிகழும், அது இரண்டாவது தடவை அதை செய்ய முடியாமல் இருக்கும். மோஜிசா என்ற அற்புதத்திற்கும் மற்ற அற்புதத்துக்கு என்ன டிஃபரெண்ட் கேட்டா, நபிமார்கள் செய்யற அற்புதம் எப்போல்லாம் ஒரு அல்லாட்ட கேட்டு அந்த கைத்தறியை போடுகிறாரோ நாம மாறிக்கிட்டே இருக்கும். அது ரெண்டாவது தடவை போட முடியாதுன்னு சொல்ல, ரெண்டாவது போட்டு காட்டுவார், அல்லாட்ட பெர்மிஷன் வாங்கி. இந்த மாதிரியான அற்புதங்கள் எப்படி இருக்கும்னா, நம்மளை கண் கட்டி விட்டு ஏதோ ஒன்று மாதிரி செஞ்சு காட்டிடுவான். இன்னொரு செய்ய பார்ப்போம், செய்ய முடியாது. இது ஒண்ணு. ரெண்டாவது, எதை அற்புதம் என்று காட்டுகிறார்களோ அதை சாதாரண பொருளை போல நம்மால் பயன்படுத்த முடியும். இந்த மாதிரியான விஷயங்களை நபிமார்களுக்கு கொடுத்த விஷயத்தை அப்படி பயன்படுத்த முடியாது. நபிமார்களுக்கு எந்த அற்புதத்தை கொடுக்கிறாரோ அல்லாஹ் அதை அழிக்கவோ அல்ல ஒரு ஒட்டகத்தை கொடுக்குறான்னு வைங்க, மற்ற ஒட்டகமா நீங்க அதை பார்க்க இயலாது. அது ஒரு வித்தியாசமான ஒட்டகமா இருக்கும். ஒரு ஊர்ல உள்ள கிணறு தண்ணி கூட அது குடிக்கணும் பாருங்களேன். அந்த சாலிக நபிக்கு ஒட்டகத்தை கொடுக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்லி அனுப்புறா, ஒரு நாளைக்கு ஊர் மக்கள் எல்லாம் தண்ணி குடிக்க, ஒரு நாளைக்கு இந்த ஒட்டகம் தண்ணி குடிக்கும். அன்னைக்கு யாரும் போக கூடாது, அதுக்கு மட்டுமே அவ்வளவு தண்ணி வேண்டியிருக்கு. ஊர் மக்கள் அத்தனை பேருக்கு உள்ள தண்ணிய அது குடிக்கும்னு சொல்லி காட்டுறான். சாலிக நபி வரலாறு வரும்போது அதை பார்த்துக்கிடுவோம். அப்ப அற்புதம் என்று சொன்னால் சராசரியான நடவடிக்கைகளால் அதை எடை போட முடியாமல் இருக்கும், சராசரியான நடவடிக்கைகளால் மதிப்பிட முடியாமல் இருக்கும். இதை நம்ம கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். நம்ம வாழ்க்கையில சில பேர் குரலிகத்தை செய்வாங்க, தந்திரங்கள் பண்ணுவாங்க, ஒளிச்சு வச்சிருந்து எடுப்பாங்க. இதுகளை எல்லாம் பார்த்து என்ன செய்ய முடியாது, நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்படிமா எலுமிச்சம்பழத்தை எடுப்பான், இப்படி எலுமிச்சம்பழத்தை எடுப்பான், அப்படியா எலுமிச்சம்பழம் எடுத்துட்டியா, ஒரு பூசணிக்காய் எடுத்தான்னு கேட்கணும், எடுக்க இயலாது. இன்னொரு எலுமிச்சம்பழம் எடுத்தான்னு கேட்கணும், எடுக்க இயலாது. ஒரு எலுமிச்சம்பழத்தை செட்டப் பண்ணி மறைச்சு வச்சு கொண்டு வந்திருக்கிறான், அப்படி எடுத்து காட்டிடுவான். எலுமிச்சம்பழத்தை காட்டினோன்னா அவனுக்கு எதுவும் முடியும்னு சொல்லக்கூடாது. ஒண்ணு மறுபடியும் எடுத்து காட்ட சொன்னா மாட்டிக்கிடுவான், அல்லது எலுமிச்சம்பழத்தை கொண்டாய்ப்ப இதுல என்ன இருக்குங்கிற சாதாரண எலுமிச்சம்பழத்தை விட வேற ஏதாவது டெஸ்ட் கொடுவோமா, இதுல எக்ஸ்ட்ரா என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போமா, அறுத்து காட்டவா, வேக வச்சு காட்டவா, காலில் போட்டு மிதிச்சு காட்டவா, இப்படி கேட்டு எல்லாம் அறிவிட்டு போயிடும். அப்ப அற்புதமான முறையில ஒண்ணு வந்துச்சுன்னு சொன்னா சாதாரண கடையில விற்க ஒரு எலுமிச்சம்பழத்தை விட வித்தியாசமா இருக்கணும்ல.
சாதாரண மரத்துல காய்க்கிற ஒரு எலுமிச்சம்பழத்தை விட அது பவர் எக்ஸ்ட்ரா ஒரு மந்திரத்துல வந்துதானே அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் இருக்கணும் இல்லையா? அப்படிலாம் இருக்காது. அப்பதான் விளைவிக்கிறோம். எங்கேயோ எடுத்துட்டு வந்திருக்காங்க, இது எங்கேயோ கிளப்பிட்டு வந்திருக்கிறோம், அது விளைவிக்கிறோம். உங்களுக்கு பெங்களூர்ல சமீபத்தில் கொஞ்ச நாளைக்கு வந்து சம்பவம் நடந்து உங்களுக்கு தெரியும். என்ன கேட்டா ஒருத்தர் வாட்சி எடுத்து கொடுப்பாரு. வாட்சி வெறுங்கை நீட்டுவார், வாட்சி வந்துருங்க. அப்புறம் என்னடா சோதனை பண்ணி பார்த்தா அந்த கம்பெனில போய் வாட்சி 400 வாட்சி அந்த ஆசிரமத்துக்கு பில் போட்டு வாங்கியிருக்கிறாங்க. அந்த பில்லே எடுத்துட்டு வந்துட்டாங்க. வார் 400 வாட்சி வாங்கியிருக்கிறேன், இந்த வாட்சி தான் எடுத்து கொடுக்குறேன். உலகத்துல இல்ல ஒரு பிராண்ட்ல இல்லாத ஒரு வாட்சி எடுத்து கொடு, அதுவே டைட்டன் எடுத்து கொடுக்குற, அதுவே சிட்டிசன் எடுத்து கொடுக்குற, இல்லாத ஒண்ணு எடுத்து கொடுப்பா. அப்ப மாதிரி இந்த ஆசிரத்துக்கு போட்டு மருமைன்னு போட்டு ஒண்ணு எடுத்து கொடு. அது ஏன் இப்ப இருக்கிற 400 வாட்சி வாங்கி நான் வச்சுக்கிட்டு அதை வந்து தந்திரமா எடுத்துறான். அவ்வளவுதான், கடையில வாங்கிட்டு வந்தா எடுத்துறான். அப்ப இந்த மாதிரி மோதிரம் தர்றது, வாட்சி தர்றது, லிங்கம் தர்றது எல்லாம் ஒரு செட்டிங் தான், செட்டிங் பண்ணி செய்யலாம். அதனால இந்த மாதிரியான ஒரு அதிசயங்களை செஞ்சு காட்டின உடனே நீங்க ஏமாந்துடக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி சில ஆச்சரியத்தை செஞ்சு காட்டினாலும் அதை சோதிச்சு பார்க்கணும். எப்படி அற்புதங்கள், நபிமார்களுடைய அற்புதங்களை வந்து சோதித்து பார்த்தா நம்பினாங்க. அப்ப இந்த அற்புதங்களை சோதிச்சு பார்த்தீங்கன்னா அதுல ஒரு சாதாரண தந்திரம் இருக்கும், ஒரு ஏமாற்றுதல் இருக்கும், ஒரு கண்கட்டு வித்தை இருக்கும், வேற ஒண்ணு அதுல அற்புதம் ஒண்ணு இருக்காது. இதுல கவனமா இருந்தோம் சொன்னா நம்மளை யாரும் ஏமாத்திட முடியாது. இதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்தது நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டா, இப்ப நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்படுறவங்களுக்கு நமக்கு தெரியாத பல விஷயங்கள் தெரியும் இல்லையா? நபிமார்கள் இறைவனால் அனுப்பப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு சொர்க்கம் தெரியும், நரகத்தை பத்தி தெரியும், மகசரை பத்தி தெரியும், அவங்களுக்கு பத்தி தெரியும், பல விஷயங்கள் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். இந்த நபிமார்களை பொறுத்த வரைக்கும் சில மக்கள் எப்படி நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு கேட்டா, மறைவாய் இருக்கக்கூடிய எல்லா செய்திகளும் நபிமார்களுக்கு தெரியும், நபிமார்களுக்கு தெரியாத செய்திகளை ஒண்ணுமே இருக்காது அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மறைவான விஷயங்கள் நபிமார்களுக்கு தெரியும், மற்றவர்களுக்கு தெரியாது நினைக்கிறாங்க பாருங்க. இது பற்றிய ஒரு ஞானத்தை நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில 72வது அத்தியாயத்துல 26, 27, 28 வசனங்கள்ல ஒரு செய்தியை சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா, ஆலிமுல் கைப், அல்லாஹ் வந்து மறைவானதை அறியக்கூடியவன். ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, தனது மறைவான விஷயத்தை யாருக்கும் காட்டி தர மாட்டான். இந்த வசனத்துக்கு அர்த்தம் ஆலிமுல் கைப், அல்லாஹ் மறைவானதை அறியக்கூடியவன். ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, தன்னுடைய மறைவான செய்திகளை எவருக்கும் அல்லாஹ் வெளிப்படுத்தவே மாட்டான். இது ஒரு வசனம். அடுத்த வசனம் எப்படி வருதுன்னு கேட்டா, இல்லா மனிர்தலா மிர் ரசூலில், தனது தூதர்களில் யாரை பொருந்தி கொண்டானோ அவர்களை தவிர. அப்படின்னு என்ன அர்த்தம்? மறைவான செய்திகளை எல்லாம் தூதர்களுக்கு காட்டி கொடுப்பான்னு அர்த்தம். இந்த வசனம் எப்படி சொல்லுதுன்னு கேட்டா, ஆலிமுல் கைபி, மறைவானதை அவன் அறியக்கூடியவன். ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா, தனது மறைவான செய்திகளை யாருக்கும் அவன் வெளிப்படுத்தவே மாட்டான். இல்லா மனிர்தலா மிர் ரசூலின், தான் பொருந்தி கொண்ட தூதரை தவிர. அப்ப தூதருக்கு என்ன செய்வான்? மறைவான பல விஷயங்களை அல்லாஹ் வந்து வெளிப்படுத்தி கொடுப்பான். அப்படிங்கிற இந்த ஆயத்தை வைத்துக் கொண்டு பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டா, நபிமார்களாக வந்தவங்களுக்கு மறைவானது எல்லாமே தெரியும், முதுகுக்கு பின்னாடி நடக்கிறது தெரியும், 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிறது தெரியும், போன மாசம் நடந்தது உங்களுக்கு தெரியும், பார்க்காமல என்ன செய்ய உங்களுக்கு தெரியும், 1000 வருஷத்துக்கு பின்னாடி என்ன நடக்குமோ உங்களுக்கு தெரியும். அவ மறைவா இருக்கக்கூடிய எல்லாம் கையில மூடி வச்சுக்கிறது என்னன்னு உங்களுக்கு சொல்லிவிடுவாங்க, மனசுல மறைச்சு வச்சுக்கிற என்னன்னு உங்களால கண்டுபிடிக்க முடியும். இதெல்லாம் மறைவானது. ஒருத்த உள்ளத்துல உள்ளதை கண்டுபிடிக்கிறது, மறைச்சு வச்சுக்கிறத கண்டுபிடிக்கிறது, சவத்துக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, முதுகுக்கு பின்னாடி இருக்கிறத கண்டுபிடிக்கிறது, இப்படியான விஷயங்கள் எல்லாம் இறை தூதர்களுக்கு தெரியும் என்று இந்த வசனத்தை ஆதாரமாக கொண்டு சில பேர் சொல்லுவார்கள். குர்ஆன் தெளிவாக இருக்கு, அவங்க சொல்ற மாதிரி இருக்கு இந்த வசனம். அதாவது மறைவான விஷயத்தை யாருக்கும் வெளிப்படுத்த மாட்டான் பொருந்தி கொண்ட தூதர்களை தவிர. பொருந்தி கொண்ட தூதர்களுக்கு என்ன செய்வாங்க? மறைவானதை எல்லாம் சொல்லி கொடுத்துருவான்னு விளங்குது. மறைவான ஞானம்ங்கிறது அல்லாஹ்வுக்கு தெரிகிற மாதிரி அவங்களுக்கும் தெரியும் சொல்லி இந்த வசனத்தை வைத்துக் கொண்டு இவங்கள்ட்ட வாதிடுவார்கள். சில பேர் வாதிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள், இப்போ வாதிட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் இதை வந்து நீங்க முழுசா பார்க்கணும். இன்னும் 2 வசனத்தை சேர்த்து பாத்தீங்கன்னா இது என்ன சொல்லுதுங்கிறது விளங்கிடும். மறைவானதை தூதருக்கு சொல்லுவான். இன்னஹு யஸ்லுக்கு மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி ரஸதன் லியஅலம அன் கத் அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம் வ அஹாத பிமா லதைஹிம் வ அஹ்ஸா குல்ல ஷைஇன் அததா. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா, தூதர்களுக்கு மறைவானதை சொல்லுவான், சொல்லி அவருக்கு ஒரு கண்காணிப்பாளரையும் ஏற்பாடு செய்வான். ஏற்பாடு செஞ்சு தனக்கு சொல்லப்பட்ட செய்திகளை எல்லாம் மக்களுக்கு இவர் சொல்கிறாரா என்பதை அவர்கள் கண்காணிப்பார்கள் அப்படின்னு இந்த தொடர்ச்சி வருது.
இந்த ஆயத்தில் எப்படி வருதுன்னு கேட்டா, மறைவானதை தூதருக்கு சொல்லுவான். தூதருக்கு சொல்ற மறைவானது அவர் என்ன செஞ்ச ஆவனு, மக்களுக்கு சொல்லி ஆவனு. இதையெல்லாம் கரெக்டா மக்களுக்கு சொல்றாராங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வேற வானவர்களை ஏற்படுத்துறானா. தூதர்களுக்கு மறைவானதை சொல்லி கொடுத்து அந்த மறைவானதை மக்களுக்கு அவர் போதிக்கிறாரா அப்படின்னு கண்காணிக்கிறதுக்கு நான் ஆளை ஏற்பாடு பண்ணுவேன் நல்லா சொல்றான். அப்ப இது எந்த மறைவானதை சொல்லுது? சொர்க்கம். இது நம்ம பார்க்கல. ரசூலுக்கு அல்லாஹ் வந்து காட்டி கொடுக்கிறானா, அவர் தனக்குள்ள வச்சுக்கிற இயலாது, உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுவாரு. நரகத்தை பத்தி அல்லாஹ் அவருக்கு காட்டி கொடுக்கிறானா, அவர் தனக்குள்ள வச்சுக்கிற இயலாது. அப்ப மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுக்கிறான்னு சொன்னா, எந்த விஷயங்கள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும் என்று அல்லாஹ் விரும்புகிறானோ அந்த மறைவான விஷயத்தான் சொல்லி கொடுக்கிறான். அதெல்லாம் உங்களுக்கு சொல்லிட்டாங்க. நபிமார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன மறைவான விஷயங்களை சொல்லி கொடுத்தானோ அந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் நமக்கும் சொல்லப்பட்டு விட்டது. நபிமார்களுக்கு சொன்னது நபிமார்களுக்காக இல்லை, அது விளங்கிக்கணும். நபிமார்கள் மக்களுக்கு சொல்வதற்காகத்தான் அல்லாஹ் சொன்னான். அப்ப மறுமை இருக்குன்னு அல்லாஹ் சொல்லி கொடுத்தான் நபிமார்களுக்கு. அந்த மறுமை இருக்குங்கிற அவர் மட்டும் தனக்கா வச்சுக்கிட்டாரு. மறுமை இருக்குன்னு உங்களுக்கு சொன்னார். மறுமையில விசாரணை நடக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான். அது மறைவான விஷயம், யாரும் பார்க்கல. அது உங்களுக்கு தெரியும். அல்லாஹ் நபிக்கு சொல்லி கொடுக்கிறான், நபி உங்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. சொர்க்கத்தில் என்னென்னலாம் கிடைக்கும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நபிமார்கள் சொல்லி கொடுத்தான். தனக்குள்ள மறைச்சு வச்சுட்டாரு அவரு. உங்களுக்கு இப்ப தெரியும் சொர்க்கத்தில் என்னென்ன கிடைக்கும் என்பதை எல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. நரகத்தில் எப்படிப்பட்ட தண்டனைகள்லாம் இருக்கும் அல்லாஹ் சொல்லி கொடுத்தா நபிகள் நாயகத்துக்கு. அதை தனக்குள்ள வச்சுக்கிட்டாங்களா? இல்ல, சொல்லி தந்து போயிட்டாங்க. அப்ப இது தீன் சம்பந்தப்பட்ட மறைவானதை அல்லாஹ் சொல்லி காட்டுறான். முதுகுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிற கண்டுபிடிக்கிற மறைவு அல்ல இது. இதுல சொல்ற விஷயம் என்னன்னு கேட்டா, மக்களுக்கு தூது செய்தியை ஒழுங்காக சொல்கிறார்களா என்று பார்ப்பதற்காக அந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். மறைவான விஷயத்தை நம்ம நிறைய நம்புறோம்ங்க. எல்லாம் மறைவு, அல்லாவே மறைவுதான் நம்ம நம்புறோம். சொர்க்க மறைவான விஷயம் நம்புறோம், நரக மறைவான விஷயம் நம்புறோம், கபருடைய வாழ்க்கை மறைவான விஷயம் நம்புறோம், ஹவுல் கௌசர்ங்கிறது மறைவான விஷயம் அதை நம்புறோம், ஒரு எடை போட்டு பார்க்கிற நன்மை தீமைகளை அது வந்து மறைவான விஷயம் அதை நம்புறோம். அப்ப இப்படி எவ்வளவோ மறைவான விஷயங்கள் இருக்கிறது நம்ம நம்புறோம். இந்த மறைவான விஷயங்கள் எல்லாம் தூதர்களுக்கு அல்லாஹ் சொல்லி கொடுத்து தூதர்கள் நமக்கு சொல்லிட்டு போயிட்டாங்க. அப்ப தூதர் வந்து எந்த ஒரு மறைவான விஷயத்தையும் மக்களுக்கு சொல்லாம இருக்க முடியாது. அல்லாஹ் சொல்லி கொடுத்த மறைவான விஷயங்களை மக்களுக்கு சொல்றதுக்கு தான் அல்லாஹ் அவருக்கு சொல்லுவானே தவிர அவருக்கு மட்டும் பிரத்யேகம் வச்சுக்கிறதுக்கு சொல்றது இல்லை. அப்ப இந்த வசனம் எதை சொல்லுதுன்னு நல்லா விளங்கிறனே, இறை தூதர்கள் அனுப்பப்பட்டவர்கள் வந்து எல்லா மக்களும் அறிந்து கொள்ள வேண்டிய மறைவான விஷயங்களை அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அவர்களும் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விடுவார்கள். நமக்கு என்ன சொல்லித்தரப்பட்டிருக்கிறதோ இதை தாண்டி ஒரு தம்படி கூட தூதருக்கு தெரியாது. மறைவான விஷயங்கள் அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லி கொடுத்துறானோ அதுல ஒண்ணு கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லாம விட்டதில்லை. எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க. நமக்கு என்னவெல்லாம் தெரியுதோ அதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். மறைவான விஷயம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப எது உங்களுக்கு சொல்லி தரப்பட்டு தெரிகிறதோ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன தெரிகிறதோ அது எல்லாம் உங்களுக்கு சொல்லி தந்து போயிட்டாங்க. இதுதான் இங்க மறைவான விஷயம்ங்கிறானே தவிர வேற எதுவும் சொல்லல. அதாவது 10 வருஷத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் அதெல்லாம் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் சொல்லி கொடுக்கல. முதுகுக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி தரல. செவத்துக்கு பின்னாடி நடக்கிற காரியங்கள் கண்டுபிடிக்க இயலாது. இன்னொருத்த மனசுல என்ன நினைக்கிறான் கண்டுபிடிக்க இயலாது. இப்படித்தான் இறை தூதர்கள் இருந்தாங்களே தவிர இந்த வசனத்தை நினைச்சான பாதி எடுத்துக்கிடுவாங்க. தூதருக்கு மறைவான சொல்லிக் கொடுப்பான். எந்த மறைவான சொல்லிக் கொடுப்பான்? அடுத்து என்ன வருது? இன்னொரு வாசிக்கிறேங்க. ஆலிமுல் கைபி 72வது அத்தியாயத்துல 26வது வசனம், 27வது வசனம், 28வது வசனம் மூணையும் சேர்த்து பார்க்கணும். அது எப்படி அல்லாஹ் சொல்றான்னு கேட்டா, ஆலிமுல் கைபி அவன் மறைவானது அறியக்கூடியவன். அவன் அல்லாஹ் மறைவானது அறியக்கூடியவன். ஃபலா யுல்ஹிரு அலா கைபிஹி அஹதா தனது மறைவான விஷயத்தை எவருக்கும் சொல்லித் தர மாட்டான். அடுத்த பாயிண்ட். அடுத்து என்ன? இல்லா மனிதலா மிர் ரசூலின் தான் பொருந்திக் கொண்ட தூதருக்கு தவிர தூதருக்கு சொல்லிக் கொடுப்பான். தான் பொருந்தி கொண்ட தூதருக்கு என்ன செய்வான்? மறைவான சொல்லிக் கொடுப்பான். சொல்லிக் கொடுப்பான்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன சொல்றான் அல்லாஹ்? இன்னஹு யஸ்லுகு மின் பைனி யதைஹி வ மின் கல்பிஹி ரஸதா அவருக்கு முன்னும் பின்னும் கண்காணிப்பாளர்கள் வந்து நடந்து கொண்டிருப்பார்கள். யாருக்கு முன்னாடி பின்னாடி? தூதருக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்காணிப்பாளர்கள் இருப்பார்கள். எது கண்காணிப்பாளர் கேட்டா, லியஅலம அன்கது அப்லகு ரிசாலாத்தி ரப்பிஹிம் இந்த தூதர்கள் தங்களுடைய தூது செய்தியை மக்களுக்கு சொன்னார்களா என்பதை அறிவிப்பதற்காக கண்காணிப்பதற்காக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்ப இந்த மறைவான விஷயத்தை தூதர்கள் அறிவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான,
அதெல்லாம் நம்பிக்கை சம்பந்தப்பட்ட விஷயம், மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம். மார்க்க சம்பந்தத்தில் என்னென்ன மறைவான விஷயங்களை நம்ப வேண்டுமோ அதையெல்லாம் அல்லாஹ் தூதர் கண்டிப்பா சொல்லி கொடுத்தா நம்ம நம்பணும். அவங்களுக்கு எதையெல்லாம் அல்லாஹ் சொல்லி கொடுத்தானோ அதையெல்லாம் அவங்க நமக்கு சொல்லிட்டாங்க நம்பணும். அப்ப நபிகள் நாயகம் தனக்கு மறைவானது அல்லாஹ் 100 சொல்லி கொடுத்து 90 சொல்லிட்டு 10 மறைக்குவாங்களா ரசூலுல்லாஹ்? மறைவான விஷயங்கள் அல்லாஹ் 100 சொல்லி கொடுத்துட்டா 100மே மக்களுக்கு தேவையான விஷயம். அதுல 90 சொல்லிட்டு 10 ரசூலுல்லாஹ் மறைக்குவாங்களா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறைச்சாங்கன்னா தூத்துவமே பெரிய பாதிப்பாயிரும். அல்லாஹ் சொல்றதே மக்களுக்காக தான் சொல்றான். மக்களுக்காக சொன்ன செய்திகளை பூரா அவங்க மக்களுக்கு சொல்லிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லும் பொழுது அவங்க நமக்கு சொல்லி தந்ததுக்கு மிஞ்சி ஒரு மறைவான எதுவுமே இல்லை. மறைவான அல்லாஹ் சொல்லி கொடுத்தான், அதை பூரா நமக்கு சொல்லிட்டாங்க. இது மறைவான எதுவுமே இல்லை. அவங்க எதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டாங்களோ அதெல்லாம் நமக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும் அப்படிங்கிறத அந்த வசனத்தில் வழங்குறது. அதே மாதிரி இன்னொரு இடத்துல மறைவானது அல்லாஹ் சொல்லி கொடுப்பேன்னு சொல்றான். என்ன சொல்றான்னு கேட்டா 3வது அத்தியாயத்துல 179வது வசனம். இதுல அல்லாஹ் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுல இருந்த காலத்துல முனாஃபிக்குகள், அதாவது நயவஞ்சகர்கள் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க என்ன செய்வாங்க, மூமின்கள் மாதிரி நடிச்சுக்கிடுவாங்க, முஸ்லிம்கள் மாதிரி நடித்துக் கொள்வார்கள். நபிகள் நாயகத்துடைய கை ஓங்கி அவங்க ஆட்சியா இருந்ததுனால இவங்களை ஏமாத்திக்கிடுவோம், நம்ம இந்த கூட்டத்தில் சேர்ந்த மாதிரி காட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற மாதிரி நடித்துக் கொண்டு ஒரு கூட்டம் இருந்தார்கள். ஆனால் அவர்களும் பள்ளிவாசலுக்கு சொல்லுவார்கள், அவர்கள் நோன்பு வைப்பார்கள், அவர்களும் ஜக்காத்து கொடுக்கிற மாதிரி பாவனை பண்ணுவார்கள். அவர்களும் எல்லாமே முஸ்லீம் மாதிரியே தங்களுடைய நடவடிக்கை, பாவனை, வணக்க வழிபாடு எல்லாத்தையும் அமைத்துக் கொள்வார்கள். ஆனா ரகசியம் அப்ப என்ன செய்வாங்க, என்ன செய்ய நடிக்கிறோம் அப்படின்னு நடந்து கொள்வார்கள். இப்படி இருந்தாங்க. ஆனா மக்களுக்கு என்ன செய்யாது, இது யாரு முனாஃபிக்கு யாரு முஸ்லீம்னு தெரியாது. மக்களை பொறுத்த வரைக்கும், சஹாபாக்களை பொறுத்த வரைக்கும் இவர் முனாஃபிக்கு, இவர் முனாஃபிக்கு இல்ல, இவர் சந்தர்ப்பவாதி, இவர் நம்மளை சேர்ந்தவர்னு தெரியாது. அப்படி இரண்டரை கலந்திருந்தார்கள் ஆரம்ப கட்டத்தில். ஒரு கட்டத்தில் எல்லாம் என்ன பண்ணிட்டான்னு கேட்டா, இப்படியே ரொம்ப நாளைக்கு விட முடியாது அப்படின்னு சொல்லி யார் யார் முனாஃபிக்காக இருக்கிறார்கள் என்பதை தனது தூதருக்கு அல்ல அறிவித்து கொடுப்பதா அல்ல சொல்லி காட்டுறான். முனாஃபிக்கா சந்தர்ப்பவாதிகளாக இருந்தவர்கள் யார் யாரு என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு தான் அறிவித்து கொடுப்பேன் என்று ஒரு வசனத்தில் நான் சொல்றேன். என்ன சொல்றான்னு கேட்டா, மா கான அல்லாஹு லியதரல் முஃமினீன அலா மா அன்தும் அலைஹி ஹத்தா யமீஸல் கபீஸ மினத் தய்யிபி. தீயவரில் இருந்து நல்லவரை வேறுபடுத்தி காட்டாத வரை, தீயவரில் இருந்து நல்லவரை வேறுபடுத்தி காட்டாத வரை இப்படியே அல்லாஹ் விட்டு வைக்க மாட்டான். மா கான அல்லாஹு லியுத்லியக்கும் அலல் கைபி, மறைவான செய்திகளை உங்களுக்கு அல்லாஹ் காட்டி தருபவனாக இல்லை. வலாக்கின் யஜ்தபி மிர் ருசுலிஹி மய்யஷா, தனது தூதர்களில் நாடியவரை அதற்கு அல்லாஹ் தேர்வு செய்கிறான், தேர்வு செஞ்சு அவருக்கு காட்டி தருவான் இந்த வசனம் சொல்லுகிறது. அப்ப மறைவானதை தூதருக்கு காட்டி தருவான்னு சொன்ன உடனே இவங்க நினைச்சுக்கிறாங்க மறைவானது எல்லாம் தூதருக்கு தெரியும் அப்படிங்கிறாங்க. இதுல அல்லாஹ் எது சொல்றான்னு கேட்டா, முனாஃபிக்குகள் பட்டியலை ரசூலுக்கு சொல்லி தருவாங்க. அது சொல்லி தந்தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுத்த வரைக்கும் யார் யார் சந்தர்ப்பவாதி, யார் யார் சந்தர்ப்பவாதி இல்ல, உண்மையான முஃமின்கள் யார் என்பது நபிகள் நாயகத்துக்கு மட்டும் தெரியும். அவங்க கரெக்டா அவங்களுக்கு ஏமாந்துட கூடாது இல்லையா. அவங்க பல ஆட்சி தலைவராக இருக்கிறாங்க, பலவிதமான அவங்களை அல்லாஹ் காப்பாற்றுற கேரண்டி கொடுத்திருக்கிறான். அவர்களுக்கு மட்டும் என்ன பண்ணியிருந்தான்னு கேட்டா, இன்னும் ஆளு முனாஃபிக்கு, இன்னும் ஆளு முனாஃபிக்கு இல்ல, நம்மளை சேர்ந்த ஆளு என்று அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். இந்த ஒரு விஷயம் தான் மற்றவர்களுக்கு இல்லாம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு மட்டும் அல்லாஹ் சொல்லிக் கொடுத்த விஷயம் என்று விளங்குகிறது. இதை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா நபிமார்களை அல்லாஹ் சொல்ல சொல்றான், நபிகள் நாயகத்தை சொல்ல சொல்றான், மறைவானது தெரியாதுன்னு சொல்லுங்க. அது மாதிரியான சான்றுகளை பாருங்க. 6வது அத்தியாயத்தில் 69வது வசனம், இந்தஹு மஃபாத்திஹுல் கைப், மறைவானதனுடைய திறவுகோல் அவன் கையில் தான் இருக்கிறது. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர யாரும் அதை அறிய முடியாது. மறைவான திறவுகோள்கள் என் கையில தான் இருக்குது, என்னை தவிர யாருக்கும் தெரியாது இப்படின்னு நல்லா சொல்லி காட்டுறான். யஅலமு மா ஃபில் பர்ரி வல் பஹ்ரி, தரையில உள்ளது கடல்ல உள்ளது அவன் அறிகிறான். வமா தஸ்குத்து மின் வரக்கத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரு இலை கீழே விழுந்தாலும் அதையும் அவன் அறியாமல் இருப்பதில்லை. வலா ஹப்பத்தின் ஃபீ ظுலுமாத்தில் அர்லி, பூமியுடைய அடி ஆழத்துல இருள்களுக்கு உள்ள இருக்கிற ஒரு தானிய வித்து இருக்கிற அதை கூட அவன் அறிகிறான். ஒலா ரத்தபின் ஒலா யாபிசின், காய்ந்ததோ ஈரமானதோ எதுவாக இருந்தாலும் இல்லாஃபி கிதாபின் முபீன், பாதுகாக்கப்பட்ட அந்த தெளிவான பதிவேட்டில் இது இருக்கிறது. எனக்கு தெரியாம இது நடக்கிறது இல்ல, இது எனக்கு மட்டும் சொந்தங்கிறான். இதை வேற கற்றுத்தர சொல்லல. இந்த விஷயங்களை நபிமார்களுக்கோ மற்றவர்களுக்கோ அல்லாஹ் கற்றுத்தருவதாக சொல்லல, இது அவனுக்கு மட்டும் உள்ள நாலேஜ். அதே மாதிரி இது 669 7 188 அல்லாஹ் சொல்றான், குல்
நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா அம்லிக்கு நஃப்ஸி நஃபஅம் வலா லர்ரா, எனக்கு நன்மை செய்து கொள்ளவோ எனக்கு தீமை செய்து கொள்ளவோ நான் சக்தி பெற்றவன் இல்லை, இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் நாடியதை தவிர அப்படின்னு சொல்லிட்டு, வலவ் குன்து ஆலமுல் கைப, மறைவானது எனக்கு தெரியுமையானால் லஸ்தக்ஸர்து மினல் கைரி, நன்மைகளை நான் அதிகப்படுத்தி இருப்பேன், கெடுதியே வந்திருக்காது. உமா மசனியசு, ஒரு கேடு எனக்கு ஏற்பட்டிருக்காது, எனக்கே கேடு ஏற்பட்டதில் இருந்து மறைவானது எனக்கு தெரியாதுன்னு விளங்குது சொல்றாங்க. எனக்கு மறைவானது தெரிஞ்சா எனக்கு கேடு வருமா? இது தலையில உள்ள போகுதுன்னு முன்னாடியே தெரிஞ்சா நான் விளக்கிடுவேன்ல. மறைவானது எனக்கு தெரியும் இருந்தா, மறைவானது என்ன, முதுகுக்கு பின்னாடி உள்ளது மறைவானது, அடுத்த செகண்ட் நடக்கக்கூடியது மறைவானது, அடுத்த செகண்ட் இந்த கட்டிடம் உள்ள போன எனக்கு முன்னாடி தெரியுது, நான் எங்க நிக்கிறேன், முன்னாடியே தெரிஞ்சா நான் வராம இருந்துருவேன், என்னை காப்பாத்திக்கிறேன். அப்ப மறைவானது யாருக்கு தெரிகிறதோ அவருக்கு தீங்கு வரக்கூடாது. மறைவானது ஒருவருக்கு தெரிகிறது உண்மையா இருந்தால் அவருக்கு எந்த கேடு வர முடியாது. கையை ஓங்கும்போது முன்னாடி தெரியாது. ஒரு நாள் குத்த பொருள் மறைவானது தெரிஞ்சவரா இருந்தா அவர் நம்மளால குத்த முடியாது. ஏன்னா அவருக்கு மறைவானது தெரியுமா, நான் குத்த பொருள் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி அவர் தெரிஞ்சு போயிடும், அவரோடு போயிடுவாரு, நான் வேற எங்கேயாவது ஊத்திக்கிட்டு இருக்கணும். அப்ப அந்த மாதிரியான வாதத்தை நான் எடுத்து வைக்க சொல்றான். நபியை நீங்க மக்கள்கிட்ட போய் சொல்லுங்க, மறைவானது எனக்கு தெரிஞ்சு இருந்தா எனக்கு வெறும் நன்மையாவளப்பா ஏற்பட்டிருக்கு, எனக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டிருக்காது. எவ்வளவு தீங்கு ஏற்பட்டிருக்கு, எனக்கு எவ்வளவு அடிச்சிருக்கிறீங்க, எவ்வளவு உதச்சிருக்கிறீங்க, ஊரை விட்டு விரட்டி இருக்கிறீங்க, காயப்படுத்தி இருக்கிறீங்க, மறைவானது தெரிஞ்சு அப்படிலாம் உங்களுக்கு பண்ணலாமா இல்லையா, இப்படிலாம் என்னை பண்ணுனீங்களா இல்லையா? நபிகள் கேட்க சொல்றான், இப்படி எல்லாம் என்னை நீங்க பண்ணீங்களா இல்லையா, அப்ப எப்படி எனக்கு மறைவானது தெரியும் நீங்க நம்புறீங்க என்று கேளு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் மறைவானது நபிமார்கள் கற்றுக் கொடுக்கல. எதை கற்றுக் கொடுத்தாங்கிறதுக்காக சொல்ல வர்றேன், மறைவானது கற்றுக் கொடுத்தா உண்மை. அந்த மறைவு என்னன்னா ஈமான் கொள்ள வேண்டிய மறைவு, சொர்க்கம் நரகம் மறுமை அந்த மறைவு தானே தவிர அடுத்த வினாடி நடக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய அதிகாரத்தில் உள்ள மறைவு இருக்குது அது அல்ல. ஈமான் கொள்ள வேண்டிய மறைவானது நபிமார்களுக்கு தெரியும், அது நமக்கும் தெரியும். அதே மாதிரி இன்னொரு வசனத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னா 10வது அத்தியாயம் 20வது வசனத்தில் சொல்றான், இவர்கள் சொல்கிறார்கள், லவ்லா உன்சில அலைஹி ஆயத்தும் மிர் ரப்பிஹி, இறைவன் புறத்திலிருந்து இவருக்கு ஒரு அற்புதம் அருளப்பட வேண்டாமா என்று கேட்கிறார்கள். ஃபக்குல், நபியே நீங்கள் சொல்லுங்கள், இன்னமல் கைபு லில்லாஹ், மறைவான விஷயங்கள் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு சொந்தமானது, என்கிட்ட கேட்காதீங்க என்று பதில் சொல்லுங்க அப்படிங்கிற அந்த விஷயத்திலையும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்றான் 11வது அத்தியாயத்துல 31வது வசனம், வலா அக்கூலுக்கும் இந்திய ஹஸாயினுல்லாஹ், அல்லாஹ்வுடைய பொக்கிஷங்கள் என்னிடத்தில் இருக்கின்றன, கருவூலங்கள் இருக்கின்றன என்று நான் சொல்ல மாட்டேன். வலா ஆலமுல் கைப, மறைவானதை நான் அறியவே மாட்டேன். வலா அக்கூல் இன்னி மலக்கும், நான் ஒரு வானவர் என்று உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன் என்று சொல்லுங்க அல்லாஹ் நபிகள் நாயகத்தை பார்த்து 11:31. அதே மாதிரி என்ன செய்யறான்டா, உங்களுக்கு சுலைமான் நபி தெரியும், அவருக்கு பெரிய ஆற்றல் எல்லாம் கொடுத்திருந்தான், மற்ற எந்த நபிக்கு கொடுக்காத அளவுக்கு ஆற்றலை கொடுத்திருந்தான். பறவைகளுடைய பாஷை அவருக்கு தெரியும், காற்றை கூட அவருக்கு வசப்படுத்தி கொடுத்திருந்தான், ஜின்களையும் சைத்தான்களையும் கூட அவருடைய ஆளுகையின் கீழே அல்லாஹ் அமைச்சு வச்சிருந்தான். அவர் என்ன செய்யறாரு, ஒரு நாள் அந்த ஹுதுங்கிற பறவை அதை காணா, ஒரு நாள் எங்க அந்த பறவையை காணா அப்படின்னு கேட்கிறாரு. ஒருத்த பக்கத்தை பெயர பறவையை தேடி பார்க்கிறாரு, கணக்கிட்டு பார்க்கிறாரு, ஹுதுங்கிற பறவையை காணா. அப்ப பக்கால மாலிலா ஆரல் ஹுதுஹுத அம்கான மினல் காயிதீன், எங்க அந்த ஒரு பறவையை மட்டும் காணவில்லை, அது எங்க போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பறவை என்ன செய்து எங்க போனது எங்க தெரியல. இவ்வளவு ஆற்றல் உள்ள சுலைமான் நபிக்கு அவருடைய ஆளுகையில் இருந்த ஒரு பறவை காணா போன விஷயம் எங்க போச்சுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அந்த பறவை வருது, பறவையுடைய மொழி அவருக்கு தெரியும் எல்லாம் சொல்றாங்க இல்லையா. பறவை சுலைமானை கிட்ட பேசுது. என்ன பேசுதுன்னு கேட்டா, ஜித்துக்க மின் சபையின் நபையின் யக்கீன், சபா என்ற ஊரில் இருந்து ஒரு நல்ல ஒரு உறுதிமிக்க செய்தியை கொண்டு வருகிறேன், உனக்கு தெரியாத ஒன்றை நான் அறிந்து வந்திருக்கிறேன். அகத்து அப்படி சொல்லுங்க பறவை, உனக்கு தெரியாது சுலைமானே, உனக்கு தெரியாது, உனக்கு தெரியாத ஒரு செய்தியோட மெசேஜ் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு அந்த பறவை சொன்னதாக இது 27வது அத்தியாயத்துல 20, 21, 22 இந்த வசனங்களை இதை பார்க்கலாம். அந்த தொடர்ச்சியில் 27ல பார்க்கலாம். அப்ப சுலைமான் நபிக்கு இவ்வளவு ஆற்றலை கொடுத்திருக்கும் பொழுது பக்கத்துல ஒரு ராணி ஆட்சி புரிகிற மேட்ரோ, அங்க உள்ள ஆட்சி முறைகளோ இந்த பறவை சொல்லித்தான் அவருக்கு தெரிய வருது. மறைவானது தெரியல, பறவை எங்க முடிச்சுன்னு தெரியல. பறவை நான் இங்க போனேன்னு விளக்கம் சொன்னோன்னா அவருக்கு தெரிய ஆரம்பிக்குது. இந்த மறைவான விஷயங்களை எல்லாம் யாருக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டான், இறை தூதருக்கு சொல்லித் தர மாட்டான். இது நம்பிக்கை ஈமான் சம்பந்தப்பட்டது இல்ல. நாம் எதை நம்ப வேண்டுமோ அந்த மறைவான விஷயங்களை தான் சொல்லிக் கொடுப்பான். நம்ம எதை நம்பணும், சொர்க்கத்தை நம்பணும், அது அல்லாஹ் சொல்லித்தான் தரணும். நரகத்தை நம்பணும், அது அல்லாஹ் சொல்லித்தான் தருவான். ஆகிரத்தை நம்ம நம்பணும், அது கண்டிப்பா அல்லாஹ் சொல்லி தருவான்.
நாளைக்கு என்ன எனக்கு நடக்கும்ங்கிறது எனக்கு சொல்லித்தர தேவையில்லை, ஒரு தூதருக்கும் சொல்லித்தர தேவையில்லை. எனக்கு என்னென்ன ஆபத்து நாளைக்கு ஏற்படும் என்பதை ஒரு தூதருக்கு எல்லாம் சொல்லித்தர மாட்டான். உலகத்தில் என்னென்னலாம் நடக்குது என்பதை நான் நம்ப தேவையில்லை, அதெல்லாம் சொல்லித்தரவும் தேவையில்லை. இந்த விலையும் கொண்டவனால் குழப்பம் வராது. அதே மாதிரி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 27வது அத்தியாயத்துல 65வது வசனத்துல சொல்றான், குல் லா யஅலமு மன் ஃபிஸ் ஸமாவாத்தி வல் அர்தி, வானங்களிலும் பூமியிலும் உள்ள யாரும் அறிய மாட்டார்கள், அல் கைப மறைவானது அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர. மலக்குகள் கூட தெரியாண்டான். வானங்கள்ல உள்ளவர்கள் வான மலக்குகள், மலக்குகளுக்கு தெரியாது. பூமியில உள்ளவர்கள் ஜின்னு ஷைத்தான் எல்லாம் மனிதன், யாரும் அறிய மாட்டார்கள், இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர அறிய மாட்டார்கள். அப்ப வானம் பூமி மொத்தத்தில் எடுத்துக்கொண்டாலும் சரி, மறைவான விஷயங்களை அறிதல் என்பது எவருக்கும் கிடையாது. இது எல்லாம் வழங்கிக்கும் தெளிவா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். 27, 65 சொல்றான். அதை விட இப்ப இப்ராஹிம் நபி எவ்வளவு சிறந்த நபி, 9 நபி. அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, சில வானவர்கள் வர்றாங்க, மலக்குகள். எதுக்கு வர்றாங்கன்னு கேட்டா, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிப்பதற்காக வர்றாங்க. அந்த வானவர்கள் எதுக்கு வர்றாங்கன்னா, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வர்றாங்க. லூத் நபி இப்ராஹிம் நபி ஒரே காலத்தில் வாழ்ந்தவர்கள், வெவ்வேறு ஊர்ல. ஆனா 2 பேருடைய சமுதாயம் வேற ஊர் காலத்தில் வாழ்றாங்க, பக்கத்து பக்கத்து ஊர். அப்ப லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்க போகும் பொழுது சுலைமான் நபி இப்ராஹிம் நபியும் சந்திக்க வர்றாங்க. அவர் வந்தவுடனே என்ன பண்றாருன்னு கேட்டா, தூதர்கள் வந்த உடனே அவசர அவசரமா என்ன செய்யறாரு, ஒரு காளை கன்று அறுத்து நல்லா பொறிச்சு விருந்து கொடுக்கிறாரு, சாப்பிடுங்கிறாரு. அப்ப வந்தது மலக்கு சாப்பிட மாட்டாங்கல்ல, வானவர்கள் சாப்பிடுவாங்களா? சாப்பிட மாட்டாங்க. வானவர்கள் சாப்பிட மாட்டார்கள் இப்ராஹிம் நபிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நபிக்கு தெரியாம இருக்குமா? வானவர்கள்ங்கிறவங்களுக்கு சாப்பாடு கிடையாது, உண்ண மாட்டார்கள் தெரியும். ஆனால் இவருக்கு எது தெரியலன்னா, வந்தது வானவர்கள் தெரியல. தூதர்கள் வர்றாங்க, லூத் நபியுடைய சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு வர்றாங்க. வந்தோன்னு அவசர அவசரமா விருந்து உபசரிக்கிறதுல இவர் ரொம்ப மிகைத்தாள். இப்ராஹிம் நபி விருந்தாளி வந்துட்டாங்க, டக்குனு செஞ்சாரு, அறுத்து கிருத்து பொறிச்சு கிரிச்செல்லாம் வைக்கிறாரு. அவங்க முடிக்கிறாங்க. அப்பதான் ஒரு வானவர்கள் விளங்குது. இந்த மலக்குகள் சொன்ன பிறகு நான் லூத் நபி சமுதாயத்தை அழிக்கிறதுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறோம், இந்த சம்பவத்தை எங்க இருக்குன்னு பார்க்கலாம்னு கேட்டா 11வது அத்தியாயத்துல 69வது வசனத்துல பார்க்கலாம், 51வது அத்தியாயத்துல 25வது வசனத்துல பார்க்கலாம். வந்து நீங்க யாரும் புது ஆட்களா இருக்கிறீங்கப்பா, நீங்க யாருன்னு கேட்கிறாரு. மலக்குகள் வர்றாங்க, வந்தது மலக்கு தான் என்பது யாருக்கு தெரியல? இப்ராஹிம் நபிக்கு தெரியல. அப்ப இந்த மாதிரி மறைவானது ரெண்டா நீங்க பிரிக்கணும். மறைவான விஷயங்கள் என்று சொல்வது ஒரு அடுத்த வினாடியில் உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்கள். அடுத்த வினாடி நடக்கக்கூடிய காரியம் மறைவான விஷயம் தானே. அடுத்த செகண்ட் என்ன நடக்க தெரியாது, அது மறைவான விஷயம். அல்ல நம்முடைய முதுகுக்கு பின்னால் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய கண்ணுக்கு எட்டாத தொலைவில் நடக்கக்கூடிய காரியங்கள், நம்முடைய கண் பார்வைக்கு தென்படாமல் நடக்கக்கூடிய காரியங்கள், இதுகள் எல்லாம் என்னது? மறைவான விஷயங்கள். இந்த மாதிரியான விஷயங்கள் இறைவனை தவிர யாருக்குமே தெரியாது. இது உறுதியா நம்பணும். இன்னொரு மறைவான விஷயம் இருக்கிறது, அது நம்மோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அது என்ன மறைவான விஷயம்? நாம் நல்லவர்களாக நடந்தால் நமக்கு கிடைக்க வேண்டிய பரிசுகள் மறைவான விஷயம். நாம் கெட்டவர்களாக நடந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய தண்டனைகள், அது மறைவான விஷயம். இதுகளை நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தா தான் நம்ம ஒழுங்கா நடப்போம். இது நமக்கு தேவை இருக்கிறது. இந்த மறைவான விஷயங்களை அல்லாஹ் சொல்லிக் கொடுப்பான். அவ்வளவுதான். மறைவானதை சொல்லியும் கொடுப்பான். அப்படி சில வசனங்களும் இருக்கிறது. மறைவானதை சொல்லிக் கொடுக்க மாட்டான் என்றும் வசனங்கள் இருக்கிறது. அப்ப மறைவான விஷயங்களை ரெண்டா பிரிச்சு கொண்டீர்களா குழப்பம் வராது. மறைவான விஷயங்கள்ல ஈமான் கொள்வதற்கு ஏற்ற மறைவான விஷயங்களை கண்டிப்பா அல்லாஹ் சொல்லி தருவான். அது நபிமார்களுக்கு சொல்லுவான், நபிமார்கள் நமக்கு சொல்லுவாங்க. ஈமானோட சம்பந்தம் இல்லாத மறைவான விஷயங்களை அல்லாஹ் தன் கையில வச்சிருக்கிறான். யாருக்கும் ஒருவருக்கு தன்னுடைய மௌத்து எப்போன்னு கூட தெரியாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் மறைச்சு வச்சிருக்கிறான்னு கேட்டா, நபிகள் நாயகம் இருக்கிறாங்க, எத்தனாம் தேதி மூத்தா போண்டலாம் அவங்களுக்கு தெரியுமா? தெரியாது. மூசா நபி வாழ்ந்தாங்க, நம்ம எத்தனாம் தேதி என்ன கிழமை எந்த இடத்துல மூத்தா போகணும் தெரியுமா? தெரியாது. எந்த ஆத்மாவும் எந்த இடத்தில் தான் மரணிப்போம் என்பதை அறிய மாட்டார்கள் அல்லாஹ் சொல்லி காட்டான். அப்ப இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் தூதர்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டான். எதை சொல்லிக் கொடுப்பான்? நம்மோட மறுமை சம்பந்தப்பட்ட விஷயங்கள். இந்த துன்யாவோட மரணத்துக்கு பிறகு என்னென்னலாம் நமக்கு மறுமையில கிடைக்குமோ, கபூர்ல இருந்து சொர்க்கம் போற வரைக்கும் உள்ள எல்லா ஸ்டேஜும் மறைவானது, அதுகளை சொல்லிக் கொடுப்பான்னு விளைவிக்கணும். இது நபிமார்களை பற்றி அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த விஷயம். இன்னொரு இறுதியான ஒரு விஷயம் இருக்கிறது, நபிமார்களை பற்றின விஷயம். அல்லாஹ் தொடர்ந்து நபிமார்கள் அனுப்பலாம். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரைக்கும் அனுப்பலாம். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு பிறகு நபி வருவாங்களா வரமாட்டாங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த டாபிக்லயே நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம் என்னன்னா, நமக்கு இன்னைக்கு ஒருத்தர் நபி நம்ம ஏமாத்திடலாம்ல, இன்னொரு நபி வர வாய்ப்பு இருந்தா நம்மளை இழந்துடக்கூடாதுல்ல.
உண்மையிலே நபிகள் வந்துகிட்டே இருப்பாங்கன்னு சொன்னா வர்ற நபிகளை நம்ம ஏத்தாகணும். நபிகள் வரமாட்டார்கள் சொன்னா போலிகளை நபின்னு நம்ம நம்பாம நம்மளை காப்பாத்தி ஆகணும். அப்ப நபிகள் நாயகத்துக்கு பிறகு நபிகள் வர முடியுமா, நபியோ ரசூலோ வர முடியுமா முடியாதா, அதுல நாம் தெளிவாக இருந்தோமையானால் இனிமே ஒருத்தன் வந்து நம்ம நபி என்று சொல்லி ஏமாற்றும் பொழுது இந்த சான்றுகள் முன்னாடி நிற்கும். அப்ப நபிமார்கள் வரலாறை நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது நபிகள் நாயகத்தோட நபிமார்கள் வருகை முற்று பெற்று விட்டது. இது நீங்க நம்பணும். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து ஆரம்பிச்ச நபிமார்கள் வருகை முகமது நபியோட நிறைவுபடுத்தி விட்டது. முகமது நபிக்கு பிறகு ஒருவரும் நபி வரமாட்டாரு. இது எங்க இருக்குன்னு கேட்டோம்னா திருக்குர்ஆன்ல ஏராளமான சான்றுகள் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹதீஸ்களிலும் சான்று இருக்கிறது. இது ரொம்ப கவனமா நீங்க ஆழமா பதிய வச்சுக்கொள்ளணும், நம்ம ஏமாறாம இருக்கிறதுக்காக வேண்டி. ஏன்னு கேட்டா ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நாகூர்ல ஒருத்தன் நான் ஆலிம் ஜார்ஜி அப்படின்னு சொல்லி வந்தான். அவன் நபியும் தான். அவனுக்கு ஒரு கூட்டம், கஞ்சா குடிப்பான், எல்லாம் செய்வான், அவனை நம்பிட்டு ஒரு கூட்டம். கீழக்கரையில அபு இஸ்ராயில் ஒருத்தன் வந்து நான் தான் நபி, எனக்கு வேலை வருதுன்னு சொன்னான் கீழக்கரையில. அவனுக்கு பின்னாடி ஒரு பெரிய கூட்டம் போடுச்சு. அப்புறம் ஆளை காண போயிட்டான், ஒண்ணுலாம் போயிட்டான், இருந்த இடம் தெரியல, செல்வாக்கு எல்லாம் போயிடுச்சு. அதே மாதிரி இப்ப இந்த ரசாது கலிப்பான் ஒருத்தன் நான் தான் தூதர் தான், மிர்சா குலாம் நான் தான் நபி, இப்படி புதுசு புதுசா வந்து சொன்னாங்க. இன்னும் எடுக்கடல. அப்ப அதுக்கு நம்ம எதுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் சொல்றோம்னு கேட்டா அந்த ஆதாரங்களை தெரிஞ்சு வச்சுட்டோம்னு சொன்னா நம்மளை ஏமாற்ற முடியாது அப்படிங்கிறதுக்காக தான். இப்ப ஃபர்ஸ்ட் என்னன்னு கேட்டா 34வது அத்தியாயம் 28வது வசனம். இதுல அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா அர்சல்நாக, உம்மை, உம்மைங்கிற முகமது லாசத்தை குர்ஆன்ல சொன்னா குர்ஆன்ல உம்மைன்னா ரசூலுல்லாஹ் தான். உம்மை நாம் அனுப்பவில்லை இல்லா காஃபத்தன் லின்னாஸ், முழு மனித குலத்திற்கும் தவிர நாம் அனுப்பவில்லை. மனித குலம்னு சொல்லிவிட்டான். காஃபத்துன்னா ஒரு நபர் கூட விடுபட முடியாது. மொத்த மனித சமுதாயத்திற்கு இப்ப உண்மை தூதரை அனுப்பி இருக்கிறோம். இதுக்கு முந்தைய நம்ம அப்படி அனுப்புற வழக்கம் கிடையாது. ஒவ்வொரு சமுதாயத்துக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு ஏரியாவுக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு மொழிக்கு ஒரு நபி அனுப்புவோம், ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு நபி அனுப்புவோம். இப்ப உண்மை எப்படி அனுப்பி இருக்கிறோம்னு கேட்டா மனித குலம் முழுமைக்கும் நபியாக அனுப்பி இருக்கிறோம். அரசல்னாக்க இல்லா காஃபத்தல் லின்னாஸ், மனித குலம் காஃபத்துனா முழுமை, ஒரு நபர் கூட விடுபடக்கூடாது. மனுஷன் எவனெல்லாம் வர்றானோ அவ்வளவு பேருக்கும் இவர் தான் நபி. அவங்க மூத்தா போனாலும் அவருடைய போஸ்ட் காலியாவல, காலியான அடுத்தால் வருவாரு. ஒரு போஸ்ட் எப்ப காலியாகுதோ, ஜனாதிபதி இடம் காலியான அடுத்தாலும் உட்காருவாரு. ஜனாதிபதிங்கிற அந்த இடம் காலியாகலன்னு சொன்னா அதுல யாரும் உட்கார முடியாது. நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் அவங்க மூத்தா போயிட்டா கூட அவங்களுடைய தூதுத்துவங்கிற போஸ்ட் மூத்தாவல. அவங்களுடைய ஹதீஸ் தான் நமக்கு வழிகாட்டிக்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு கொடுத்த குர்ஆன் தான் நமக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறோம். அப்ப இது அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா ஒமா அர்சல்நாக இல்லா காஃபத்தல் லின்னாசி பஷீரம் வ நதீரா, மக்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடியவராகவும் எச்சரிக்கை செய்யக்கூடியவராகவும் மனித குலம் முழுமைக்கும் உம்மை அனுப்பி இருக்கிறோம் அப்படிங்கிற 34:28. நபிகள் நாயகத்துக்கு யாரும் கிடையாது, தெளிவா வழங்குது. 7வது அத்தியாயத்துல 158வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், யா அய்யுஹன்னாஸ், மனித குலமே, யா அய்யுஹன்னாஸ்னா மனித குலமே அர்த்தம். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், நான் உங்களுக்கு அல்லாஹ்வின் தூதராவேன். அப்படின்னா கூட அது ஆழம் இல்ல, ஜமீஅன், அனைவருக்கும், மனிதர்களாக இருக்கிற அனைவருக்கும் என்ன இருக்கிறனா அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிறேன். இப்ப ஈசா நபி இருக்கிறாங்க, அவங்க ஒரு சமுதாயத்துக்கு அனுப்பப்பட்டாங்க. அவங்க அனுப்பப்பட்ட சமுதாயத்தில் என்ன சொன்னாங்க தெரியுமா? யா பனி இஸ்ராயீல இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும், இஸ்ரவேல் மக்களே நான் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர்னு அந்த இஸ்ரவேல் மக்களை என்ன கூப்பிட்டாரு, மனிதர்களை அவர் கூப்பிட முடியாது. ஏன்னா மனித குலத்துக்கு பூரா அவர் அனுப்பப்படல அப்படின்னு குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். மூசா நபி போய் பனி இஸ்ராயீல்களுக்கு தான் சொன்னாரு, பனி இஸ்ராயீல்கள் கூப்பிட்டாரு. அப்ப ஒவ்வொருவரும் யாருக்கு அனுப்பப்பட்டார்களோ அவர்களை அழைத்துத்தான் தங்களுடைய தூது சொல்லுவார்கள். நபிகள் நாயகத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, எப்படி சொல்றான் அல்லாஹ்னு கேட்டா யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கூப்பிடுறது மனிதர்கள் அம்பிட்டு பெரியவ. மனுஷன் நீ வேற இனமா இருந்தா தானே நபியை பத்தி பேசணும். நம்ம எல்லாம் மனுஷன் தானே, மனிதர்களேங்கிற அழைப்புல நம்ம எல்லாரும் வந்துடுறோம். நம்ம மனிதர்களுக்கு யார் தூதரு? நான் தான் உங்களுக்கு தூதர். இன்னி ரசூலுல்லாஹி இலைக்கும் ஜமீஆ, உங்கள் அனைவருக்கும் நான் தான் தூதராக இருக்கிறேன் என்று சொல்லிவிடுங்கள் அல்லாஹ். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனித குலம் முழுமைக்கும் தூதராக இருக்கிறார்கள் என்பதை 7:158 வசனத்துல நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி 9வது அத்தியாயம் 93வது வசனத்துல ஹுவல்லதி அர்ஸல ரசூலஹு பில் ஹுதா வ தீனில் ஹக், அவன் தான் தன்னுடைய தூதரை நேர்வழியோடும்
உண்மையான மார்க்கத்தோடும் அனுப்பினான். எதுக்கு அனுப்பினான்னு கேட்டா லியுல்ஹிரஹு அலா தீனி குல்லிஹி, எல்லா மார்க்கங்களை விட மேலோங்க செய்வதற்காக. இது ஒண்ணுதான் இருக்கணும், எல்லாத்தையும் விட மேலோங்க செய்வதற்காக அனுப்பினேன் என்று சொல்லும் பொழுது இதுக்கு மேல இன்னொன்னு வராது என்பதையும் இந்த வசனத்தில் காணுகிறோம். இது 9:33 33:40 எல்லாம் சொல்லி காட்டுகிறான். மாக்கான முஹம்மதுன் அபா அஹதி மிர் ரிஜாலிக்கும், முகமது இருக்கிறார அவர் உங்களில் எந்த ஆண்களுக்கும் தந்தை இல்லை, உங்களில் எந்த ஆண்களுக்கும் எதுக்கு இதெல்லாம் சொல்றான்னு கேட்டா நாங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஜெயிதுங்கிறவருடைய தந்தை என்று சொல்லிட்டு இருந்தாங்க. ஜெயிது வளர்ப்பு மகன் இருந்தார்ல, வளர்ப்பு மகனுக்கு தந்தைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா, அதை மறுக்கிறான் அல்லாஹ். முகமது அவர்கள் உங்களில் எந்த ஆணுக்கும் தந்தை இல்லை, வலாக்கின் ரசூல் அல்லாஹ், என்றாலும் அல்லாஹ் ஒரு தூதராக இருக்கிறார். வகாத்தமன் நபியின், நபிமார்களுக்கு முத்திரையாக இருக்கிறார். நபிமார்கள் சீல் வச்சாச்சு, சீல் வச்சா என்ன அர்த்தம், இன்னொன்னு வரவேலாது. இப்ப சீல் வைக்கிறாங்கல்ல, ஒரு பொருளை தபால் பெட்டியில் சீல் வைக்கிறாங்க என்ன அர்த்தம், அது சீல் வச்ச பிறகு நீங்க போடுற கடிதங்கள் உள்ள போகாது. பைக்குள்ள சீல் வச்சுட்டாங்கன்னு சொன்னா அந்த சீல் வைக்கிறதுக்கு முன்னாடி உள்ள கடிதம் தான் போகும். அதுக்கு பிறகு நீங்க பெட்டில போட்டீங்கன்னா அடுத்த பையில தான் போவாங்க, அந்த பைய முடிஞ்சு வச்சது. அப்ப அல்லாஹ் என்ன செய்யறான், முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரே என்னங்கிறான், ஹாத்தமுன் நபியீன், நபிமார்களுக்கு முத்திரை, சீல் இன்னும் கிடையாது, பினிஷ் பண்ணியாச்சு அப்படின்னு சொல்லி போடுறான். இது எங்க இருக்குன்னா 33:40 இருக்கிறது. அதே மாதிரி 21வது அத்தியாயம் 107வது வசனத்துல வமா அர்சல்நாக இல்லா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு, அகில ஆலமீன் என்ன, அல்லாஹ்வை தவிர உள்ள அம்புட்ட ஆலமீன். ஆலமீன்ங்கிற சொல்லுக்கு ரப்புல் ஆலமீன்ங்கிறோம்ல, அல்லாஹ் ஆலமீன்களுக்கு எல்லாம் இறைவனா இருக்கிறான். ஆலமீனுக்கு என்ன அர்த்தம்னா அண்டம் அர்த்தம், அண்ட சராசரம். அண்ட சராசரத்திற்கும் உண்மை அருக்குடையாக அனுப்பி இருக்கிறோம். அப்ப நபிகள் நாயகத்தை மனிதர்களுக்கு மட்டுமில்ல, ஜின்னு ஜின்னு எல்லாத்தையும் நபி, அவங்களுக்கு வந்த பிறகு எந்த நபி, ஜின்னுல கூட நபி வராது, ஜின்கள்ல கூட தூதர்கள் வருவாங்க இல்லையா, அது கூட இல்லைங்கிறதுக்காக வேண்டி நாசு தாண்டி ஆலமீன்கிற சொல்ல யூஸ் பண்றான். நாசு தான் மனிதனை மட்டும் குறிக்கும், ஆலமீன் சொன்னா ஜின்னு சைத்தான் என்னென்ன உலகத்தில் இருக்கிறோம் அத்தனைக்கும் உண்மை அருளாக நாம் அனுப்பி இருக்கிறோம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 21வது அத்தியாயத்துல 107வது வசனத்துல சொல்லி காட்டுகிறான். இதுவும் இறுதி நபிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்குது. 25வது அத்தியாயத்துல 1வது வசனத்துல தபாரக்கல்லதி நஸலல் ஃபுர்கான், இந்த வேதத்தை அருளிய இறைவன் பாக்கியம் பொருந்தியவன், அலா அப்திஹி தன்னுடைய அடியாருக்கு அருள்கிறான். எதுக்கு அருள்னான்னு கேட்டா லியகூன லில் ஆலமீன நதீரா, அகிலம் முழுவதற்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி, ஆலமீன்களுக்கு எச்சரிக்கை, அகிலம் முழுவதற்கும் அண்ட சராசரத்துக்கும் எச்சரிக்கை செய்வதற்காக வேண்டி அனுப்பிட்டாங்க போது, அப்புறம் ஒரு சாராருக்கு முன்னோர் நபியை பிரிக்க முடியாது. இப்ப வேற ஒரு நபி வந்துட்டாருன்னா அவர் எச்சரிக்கிற ஆளாயிருவார்ல, அவர் எச்சரிக்க முடியாது, அவர் தான் எச்சரிக்கணும். அதை எடுத்து சொல்லக்கூடிய பிரச்சாரர்களா தான் நீங்க இருக்கலாம், நான் இருக்கலாம், அது யார் வேணாலும் இருக்கலாம். இறைவனுடைய வகி வராது, நம்மளா எடுத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கலாம். அந்த மாதிரி எச்சரிக்கை செய்ய முடியுமே தவிர வகியை பெற்று இறைவன் புறத்தில் நியமிக்கப்பட்ட எச்சரிக்கையாளராக அவர் மட்டும்தான் ஆவாரு என்று அல்லாஹ் இந்த வசனம் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி 4:79வது வசனத்துல அர்சல்நாக லின்னாசி ரசூலா, உம்மை மனித குலத்துக்கு தூதராக ஆக்கி இருக்கிறோம் அல்லாஹ் சொல்றான். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு சொல்றான், அர்சல்நாக லின்னாசி ரசூலா, மனித இனத்திற்கு தூதராக உம்மை அனுப்பி இருக்கிறோம் சொல்லி 4:79 வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். 4:170 வசனத்துல சொல்றான், யா அய்யுஹன்னாஸ், மனிதர்களே, கத் ஜாஅக்குமுர் ரசூலு பில் ஹக் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களிடத்திலே உங்கள் தூதர் உண்மையை கொண்டு வந்திருக்கிறார். மனிதர்களே என்று கூப்பிட்டு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் இந்த அழைப்பு, இந்த அழைப்பு மனிதர்களுக்கெல்லாம் அழைப்பு கொடுத்தோம்னு சொன்னா மேலும் வந்து அழைக்க முடியாது. அவர் அழைப்பை எடுத்து சொல்லக்கூடியவராகத்தான் நாம் எல்லாம் இருக்க முடியும், அது விளங்குகிறது. அதே மாதிரி 14:52 வசனத்துல சொல்றான், ஹாதா பலாகுல் லின்னாஸ், இது முழு மனித குலத்திற்கான அறிவுரை. அல்லாஹ் அந்த வேதத்தை குறித்து சொல்றான், இது முழு மனித குலத்துக்கான அறிவுரை. இனிமே அறிவுரை எல்லாம் வராது, இனிமே என்னிடத்திலிருந்து அறிவுரை எதுவுமே வராது, அவ்வளவு அந்த மொத்தம் தந்துட்டேன். இதுதான் வச்சுக்கணும். இந்த குர்ஆனை பத்தி சொல்லும் பொழுது இது மனித குலத்திற்கான அறிவுரை என்று சொன்னா, தூதர் என்ன அறிவுரை வாங்க போறாரு, அப்புறம் அறிவுரை தான் முழுசால தந்துட்டான்ல, அப்ப அதுவும் குனிசாயிருச்சுன்னு விளங்குகிறது. இது எங்க இருக்குன்னு கேட்டா 14:52 இருக்குது. அதுக்கப்புறம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பத்தி சொல்றான், அவன் தான் உம்மி சமுதாயத்துல, எழுத படிக்க தெரியாத சமுதாயத்துல ஒரு தூதரை அனுப்பினான். அவருக்கு மட்டும் தூதர் இல்ல, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம், இந்த மக்களோடு இன்னும் சேராத, இன்னும் வரவிருக்கிற மக்களுக்கும் அவர்தான் தூதர். அல்லாஹ் சொல்றான், மதீனாவுல அன்னைக்கு வாழ்ந்தாங்கள மக்கள் அந்த காலத்துல, அவங்களுக்கு மட்டும் இவர் தூதர் இல்ல, ஆகரீன மின்ஹும் லம்மா யல்ஹகு பிஹிம்,
இனி வந்து சேரவிருக்கிற மக்களுக்கெல்லாம் இவர் தூதரு, அப்படி நான் இவரை அனுப்பி இருக்கிறேன். அப்ப நபிகள் நாயகம் காலத்துக்கு பிந்தி வரக்கூடிய எல்லா மக்களுக்குமே இவர் தான் தூதர் தெளிவா சொல்லக்கூடிய வசனம் 62:3 இவரை பார்க்கிறோம். இதெல்லாம் வந்து குர்ஆனுடைய வசனங்கள். ஹதீசுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா தெளிவான வசன ஹதீசுகள். புகாரியில 3455வது ஹதீஸ். அது என்ன இருக்குன்னு கேட்டா, கானத்து பனு இஸ்ராயீல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஸூசுஹுமுல் அன்பியா, இஸ்ரவேலர்களுக்கு நபிமார்கள் வழிநடத்தி கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேலர்களை நபிமார்கள் வழிநடத்தினார்கள். குல்லமா ஹலக்க நபியுன் ஹலபஹு நபியுன், ஒரு நபி இறந்து விட்டாரே ஆனால் இன்னொரு நபி அந்த இடத்துக்கு வந்து விடுவார். இப்படி நடந்து கொண்டே இருந்தது. ஓ இன்னஹு லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது. அந்த பனி இஸ்ராயீல் மாதிரிலாம் வராது. வஸயகூனு குலஃபா, கலீஃபாக்கள் வருவாங்க, ஆட்சி தலைவர்கள் வருவாங்களே தவிர இந்த இடம் காலி தான். நுபுவத்துடைய இடம் என்னது? காலி. ரசூலுல்லாஹ் 2 தலைமை இருந்துச்சுல, ஒன்னு ஆட்சி தலைமை, இன்னொன்னு வந்து ஆன்மீக தலைமை. ஆட்சி தலைமை வந்து வந்துகிட்டே இருக்கும். அபூபக்கர் வருவாரு, உமர் வருவாரு, உஸ்மான் வருவாரு. நீங்க கூட நாளைக்கு வந்து ஆட்சி தலைமை உண்டாக்கலாம், உருவாக்கலாம், உங்களுக்கு வரலாம். அந்த தலைமை இருக்கு ஆன்மீக தலைமை, அது காலி தான். அவங்க மூத்தா போன பிறகு அந்த இடம் காலியா தான் இருக்குது. அது சொல்றாங்க. எனக்கு பிறகு குலபாக்கள் வருவாங்க, அது நிறைய வருவாங்க, கலீஃபாக்கள் வருவாங்க. யார் வர முடியாது? நபிங்கிற பேர்ல யார் வரவே முடியாது என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில 3455வது ஹதீஸ்ல நீங்க பார்க்கலாம். முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி பார்த்து ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அலி யாருன்னா ரசூலுல்லாஹ்வுக்கு தம்பி தானே. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுக்கு மருமகன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சின்னதாக மகன் தானே, அபூ தாலிபுடைய மகன் தானே, தம்பி தானே. அப்ப சொல்றாங்க அலியை பார்த்து, அலியே அந்த மின்னி பி மன்சிலத்தி ஹாரூன மின் மூசா, மூசாவுக்கு ஹாரூன் எப்படி இருந்தாரோ, ஒன்னு விட்ட சகோதரா இருந்தாரோ, அந்த மாதிரி நீர் எனக்கு இருக்கிறீர். அலியை பார்த்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மூசாவுக்கு ஹாரூன் இருந்தார்ல, ஹாரூன் தம்பி தானே, பக்கபலமா இருந்தார்ல, சப்போர்ட்டா இருந்தார்ல, அந்த மாதிரி எனக்கு நீ இருக்கிறாய் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிவிட்டா என்ன அர்த்தம்? ஹாரூன் என்னவா இருந்தாரு? நபியாவும் இருந்தாரு. அப்ப அலி நபின்னு வந்துரும் இல்லையா? அதுக்காக ரசூல் ஒண்ணு கவுண்டர் கொடுத்துறாங்க. இல்ல அன்னஹு லா நபிய பாதி, இருந்தால் நபிங்கிறது அது கிடையாது, எனக்கு நபி கிடையாது. அந்த அது மட்டும் இல்ல, சகோதரத்துவத்துல மட்டும் இருக்கிறாங்க. அப்ப எவ்வளவு தெளிவா வளர்க்குறாங்க பாருங்க. ஹாரூன் மாதிரி எனக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிற, ஆனா அவர் நபியா இருந்தார், நீ நபியா இல்ல, எனக்கு கூட நபி கிடையாது அப்படிங்கறத சொல்றாங்க. இது சஹீஹ் முஸ்லிம்ல 4418வது ஹதீஸ். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க திருமதியில 2145 ஹதீஸ்ல வந்து, இன்னஹு சயகூனு ஃபீ உம்மத்தி 30 கஸாபுன, 30 பொய்யர்கள் என் சமுதாயத்தில் தோன்றுவார்கள். குல்லுஹும் யஸாமு அன்னஹு நபியுன், ஒவ்வொருவரும் தன்னை நபி என வாதிப்பார்கள். 30 பொய்யர்கள் தோன்றி ஒவ்வொருவரும் தன்னை நபி என்று வாதிப்பார்கள். வா அன காத்தமுன் நபியீன், நான் தான் நபிமார்களுக்கு முத்திரை. லா நபிய பாதி, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று திருமதியில 2145வது ஹதீஸ்ல பார்க்கலாம். அதே மாதிரி இன்னொரு தடவை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ரொம்ப வெயிட்டான திருமதியில 2198வது ஹதீஸ், இன்னர் ரிசாலத்தை உன் நுபுவத்தை, ரசூல் என்ற தகுதியும் நபி என்ற தகுதியும் கதியின் கதாத் முழுமையாக விட்டு பெற்று விட்டது. ஃபலா ரசூல பாதி வலா நபிய, எனக்கு பிறகு ரசூல்ங்கிறதும் கிடையாது, நபிங்கிறதும் கிடையாது. சில ஆளுக்கு ரசூல் வரலாம் நபி வர இயலாது, நபி வரலாம் ரசூல் வர இயலாதுமாங்க. பாருங்க, 2 பேருக்கு ஆப்போசிட் தாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரிசாலத்து முடிந்து விட்டது, நுபுவத்து முடிந்து விட்டது, எல்லாம் முடிஞ்சிருச்சு. எனக்கு பிறகு ஃபலா ரசூல பாதி, எனக்கு பிறகு எந்த ரசூலும் கிடையாது, வலா நபிய, எனக்கு பிறகு எந்த நபியும் கிடையாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. நிறைய இந்த மாதிரியான ஹதீஸ்கள் இருக்குது. அப்ப என்ன பிரச்சனைன்னு கேட்டா, நபிகள் நாயகத்துக்கு பிறகு ஒருவர் வருவார் என்று நீங்கள் நம்புறீங்க அவுட்டு தான். இன்னும் சொல்ல போனா, எப்ப ஒரு நபி வரணும், எப்ப வரணும்? ஏற்கனவே இருந்த வேதத்தை மாத்தினா தான் நபி வருவாருங்க. எப்ப நபி வர்றாருன்னு கேட்டா, நபி வருவாரு, வேதத்தை கொடுப்பாரு, மூத்தா போயிருவாரா, இவங்க மாத்திடுவாங்க. அப்ப என்ன செய்யணும்? மாத்தினது பொய்யும் கலந்து போயிடும். அப்ப உண்மையை சொல்றதுக்கு இன்னொருத்தர் வந்து என்ன செய்ய வேண்டியிருக்கு? வாங்கி கொடுக்க வேண்டி இருக்கிறது. உங்களுக்கு தான் 1400 வருஷமா பாதுகாக்கப்பட்ட வேதம் இருக்குது. ஒரு நபி வந்தா என்ன செய்வாரோ அது உங்கள்ட்ட இருக்குதுங்க. இன்னைக்கு வந்த மாதிரி குர்ஆனை பாதுகாத்து வச்சுக்கிறானா அல்ல, அவர் கொண்டு வந்த செய்தி மாற்றப்பட்டிருச்சுன்னா ஒரு ஆளு தேவை, மறைக்கப்பட்டிருந்தா தேவை, அல்லது புதுசா விளக்கம் கொடுக்க வேண்டியிருந்தா தேவை. விளக்கம் ஹதீஸும் பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் வந்து என்ன சொல்லுவாரோ அதை அவர் சொல்லிட்டு போயிட்டாங்க, நீயே புதுசா சொல்ல போற.
அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த குர்ஆனும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது, அவங்க கொண்டு வந்த ஹதீஸுகளும் பாதுகாக்கப்பட்டு கைவசம் இருக்கிறது. தேவையும் இல்லை நபிக்கு, நமக்கு அதை வச்சு கரெக்டா போய்கிட்டே இருக்கிறோம். நபின்னு நம்பும் போது தேவையில்லாத குழப்பம் வருது. ரொம்ப அற்புதமான 20ஆம் நூற்றாண்டுல கூட சவால் வர்ற அளவுக்கு இந்த சட்டத்தை நெஞ்சு நிமித்து சொல்றோம். இதுக்கு ஈக்குவலான சட்டத்தை கொண்டு வர பார்ப்போம். 14 நூற்றாண்டுக்கு முந்தி உள்ள மாதிரியா இருக்கு இந்த சட்டம். குர்ஆனுடைய சட்டமும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சட்டமும் 1400 வருஷத்துக்கு முந்தின கற்கால சட்டம் மாதிரியா இருக்குது. இன்னைக்கு உள்ளவனும் ஆச்சரியப்படுற மாதிரி தானே இருக்குது. அப்ப எந்த ஒரு அவசியமே இல்லை, நபி வர வேண்டிய தேவை அவசியம் எதுவும் ஏற்படவே இல்லை. அது போல இல்லைன்னு தெளிவா வரட்டுக்கு பண்ணியாச்சு. குர்ஆன் சொல்லுது, ஹதீஸ் சொல்லுது. இது ரொம்ப கவனமா இருக்கணும். ஒருவரை நபின்னு ஏத்தீங்க வேற மார்க்கம், அது ஒரு நபி வந்துட்டாலும் ஒரு மார்க்கம் வேறையா போயிடும், சமுதாயம் வேறையா போயிடும், இஸ்லாத்துல இருக்கவே முடியாது. அதனால நபின்னு வாதித்தவர்கள் முஸ்லீம் இல்லைங்கிறோம், அப்படி ஒருத்தரை ஏற்றுக்கொண்டாரே ஆனால் அவர் முஸ்லீம் இல்லைங்கிறோம், வேற மார்க்கம் அது. அப்படி போயிருந்த காரணத்தினால இது நம்ம விழிப்போடு இருக்க வேண்டி இருக்கிறது. இதுல முக்கியமா நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளையில இருந்து ஒரு நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சிடலாம். ஆனா ஒரே ஒரு சின்ன விஷயம், 10 நிமிஷம்